தனிப்பெரும் கருணை அல்லாஹ் நம்மை மோமின்களாக முஸ்லிம்களாக படைத்து மோமின்களாக முஸ்லிம்களாக வாழ வைப்பதோடு அல்லாஹ் நம்மை இந்த ரமலானுடைய மாதத்தை நோன்பு வைத்து இரவு நேரங்களிலே நின்று வணங்கி அதே போல அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய கடமைகளை செய்து பெருநாள் கொண்டாடக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் தந்து அந்த காலையிலே அல்லாஹ்வுடைய பள்ளியில் நாம் அல்லாஹ்வை முதல் தக்பீரோடு அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வை தக்பீர் சொல்லி தொழுது அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாய்ப்பை கொண்டு அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எத்தனையோ பேர் முடியாமல் இருக்கிறாங்க, அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரர்களே, நாமெல்லாம் இங்க வந்த நோக்கம் என்ன? மெயினா அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வை தொழுது அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி நாம் வாழ வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும், நமக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம் தானே ஒழிய ஏதோ புது ட்ரெஸ் போட்டோம், பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறோம், 4 பேர்த்த காட்ட வேண்டும் என்ற எண்ணம் அல்ல. அந்த எண்ணம் இருந்தால் அது தவறான எண்ணம் அல்ல. அருமையான சகோதரர்களே, நம்முடைய நோக்கம் அல்லாஹ்விடத்திலே வெற்றியை பெற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டாங்க. உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூபக்கர் நாயகம் சித்திக் நாயகத்திற்கு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிவிட்டார்கள். அந்த மண்ணுடைய ஈரம் கூட காயவில்லை, மக்கள் மாறிவிட்டார்கள் என்று கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உமர் நாயகம் அபூபக்கர் நாயகம் கலீஃபாவா இருக்கிறாங்க, அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வாழ்ந்தோம், அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்கள் இறந்து விட்டார்கள், மண்ணுடைய ஈரம் கூட இன்னும் காயவில்லை, மக்களுடைய மனநிலைகள் மாறிவிட்டது என்று கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் போனேன், உஸ்மான் இடத்திலே சலாம் சொன்னேன், 1க்கு 3 முறை நான் சலாம் சொன்னேன், அவங்க பதில் சொல்லவே இல்லை என்று சொன்னாங்க. அபூபக்கர் நாயகம் அவர்கள் நம்ம என்ன செய்வோம், அவர் சொல்லியிருப்பாரு, எதையாவது செஞ்சிருப்பாரு, நாம பேசுவோம். அபூபக்கர் நாயகம் சொன்னார்கள், அவர் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் அப்படி செய்திருக்க மாட்டார், வாருங்கள் கேட்போம் என்று வருகிறார். வந்து உஸ்மானே, உங்களிடத்துல உமர் வந்தார்களே ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுடைய சலாம் சொன்னாங்களே, ஏன் நீங்க பதில் சலாம் சொல்லவே கேட்டாங்க. எப்ப வந்தாங்க திருப்பி கேட்கிறாங்க. எப்ப வந்தாங்க? நான் பார்க்கவே இல்லை, நான் அறியவே இல்லை என்று சொல்றாங்க. ஏங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இழப்பு இருக்கிறது என்னால் தாங்க முடியாத இழப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவு இருக்கிறது என்னால் தாங்க முடியாத ஒரு பிரிவு. அதனால் நான் அதை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன். உலகத்திலே என்ன நடந்ததும் எனக்கு தெரியலன்னு சொன்னார். அப்படியா? ஏன்பா அப்படி என்ன இழப்பு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இவ்வளவு நாளா வாழ்ந்தோம், ஒரே ஒரு செய்தியை நான் கேட்காம விட்டேன்னு சொன்னார். ஒரே ஒரு செய்தி, எதுல வெற்றி இருக்கு, நான் தப்பிக்கிறதுக்கு வழி என்ன, அதை கேட்காம விட்டுட்டானே என்று நான் கவலை கொண்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் கேட்கலையே, இவ்வளவு நாளும் கூடவே வாழ்ந்தோமே, இந்த ஒரு வார்த்தையை கேட்காம விட்டோமே, எதுல வெற்றி இருக்குது, எப்படி தப்பிக்கிறது, குழப்பத்திலிருந்து தப்பிப்பது எப்படி, அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து தப்பிப்பது எப்படி என்று கேட்காம விட்டதே என்ற வருத்தத்திலே நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். அவ அபூபக்கர் சொன்னாங்க, கவலைப்படாதப்பா, அதை நான் கேட்டு விட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பற்றி நான் கேட்டேன், எனக்கு சொன்னார்கள் என்றார்கள். உஸ்மான் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மிகவும் ஆனந்தமாக ஆகிப்போச்சு. அப்படி கேட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கு சமமானது, எனக்கு துன்யாவில் எல்லாம் கிடைப்பதை விட எனக்கு மிக பாரியது, எனக்கு சொல்லுங்கள் என்றார்கள். நமக்கு என்ன சப்பையா தெரியலாம் அந்த விஷயங்கள். அவன் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதிலே வெற்றி இருக்கிறது. அது எப்படி வெற்றி இருக்குது நமக்கு தெரியல. இதுதானா? நான் என்னமோ வெளியே ஒரு பெரிய கவரா கொடுத்திருப்பாங்கன்னு நினைச்சா, அப்ப நாம நினைப்போம் லா இலாஹ இல்லல்லாஹை பற்றி என்னன்னே தெரியாது, அது அரபியா தமிழா என்னன்னு தெரியாம நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹிலே வெற்றி இருக்கிறது என்று தெரிந்ததும் ஆனந்த களிப்பு கூத்தாடினார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற செய்தி வருகிறது. அருமையான சகோதரர்கள், ஆக எல்லோருமே வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய மன்னிப்புதான் வெற்றி. இன்ன ரப்பி, அல்லாஹ் தஆலா அவன் தன் மீது எழுதிவிட்டான், என்னதான் ரஹமத்தை விதித்து விட்டான்.
என்னவா ரஹமத்துனா என்ன? நாமெல்லாம் நினைக்கிறோம் ரஹமத்து மகபிரத்து இதுக்கும் வேண்டாம். அல்லாஹ் தஆலா தன் மீது ரஹமத்தை விதித்து விட்டான். ரஹமத்துனா என்னன்னு அல்லாஹ்வே சொல்றான். எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுவாங்க. அதுதான் ரஹமத், அதுதான் மன்னிப்பு. எல்லாருடைய பாவத்தையும் மன்னித்து விடுகிறான். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? பெரிய வணக்க வழிபாடுகள் இபாதத்து அதெல்லாம் பெருசாதான் சொல்லல. அல்லாஹ் சிம்பிளா நமக்கு சொல்லித்தரான். உனக்கு வெற்றி வேண்டுமா, உனக்கு மன்னிப்பு வேண்டுமா, நீ ஒன்னே ஒன்றை செய்தால் போதுமானது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களே இத்தகுல்லாஹ் வ கூலு கௌலன் சதீதா. யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களே, ஈமான் போல கொண்டிருக்கணும். ஈமான் கொள்ளாதவர்களை பற்றி பேச்சு இல்லை. ஈமான் கொண்டவர்களாக இருப்பவர்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களே, ரசூலை நம்பியவர்களே, மறுமையை நம்பியவர்களே, இத்தகுல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கலை எடுத்து நடங்கள். அல்லாஹ் எதை ஏவினால் அதை எடுத்து நடங்கள். அல்லாஹ் எதை விலக்கினால் அதை விலக்கி நடங்கள். அது மட்டுமல்ல, இதோட உட்காரிய கௌலன் சதீதா, நல்ல வார்த்தைகளை பேசு. முதல்ல பேச்சை சரி பண்ணு. பேச்சை நீங்கள் சரி செய்து விட்டால், உங்களுடைய நாவை நீங்கள் சரி செய்து விட்டால், நேர்முகமாக நீங்கள் பேச பழகிவிட்டால், அடுத்தவருடைய மனம் புண்படாத வண்ணம் நீங்கள் பேச பழகிவிட்டால், யுஸ்லிஹுலக்கும் அமாலக்கும், உங்களுடைய செயல்களை, உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய நல்ல அமல்களை எல்லாத்தையும் அது சரி செஞ்சிடும். அந்த பேச்சு சரி செஞ்சிடும். அதை பற்றி சொல்லும் பொழுது நல்ல பேச்சு என்றால் கலிமாவோடு இருங்கள், கலிமாவுடைய வார்த்தையை சொல்லுங்கள். அந்த கலிமாவுடைய வாழ்க்கையை சரி செய்யும் என்று சூஃபியாக்கள் விளக்கம் தருவார்கள். அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, யுஸ்லிஹுலக்கும் அமாலக்கும், உங்களுடைய காரியங்களை அந்த பேச்சு, நல்ல பேச்சுக்கள் நன்னடத்தைகளாக மாற்றிவிடும். அல்லாஹ் உங்களுடைய நடைமுறைகளை மாற்றி விடுவார். உங்களுடைய பாவத்தை எல்லாம் அருமையான சகோதரர்களே, உங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வினைகள், நாம் செய்யக்கூடிய பழகக்கூடிய பழக்க வழக்கங்கள் எல்லாம் சரியாக வேண்டும். பழக்க வழக்கங்கள் சரியாக வேண்டும் என்றால் நீங்கள் நல்ல பேச்சை சரி செய்து கொள்ளுங்கள். பெருமானார் சொன்னாங்க, அப்சுஸ் சலாம், சலாம் சொல்லுங்க. சலாம் சொன்னா உங்களுக்குள்ள முகப்பத்து வளரும் அப்படின்னு சொன்னாங்க. சலாம் சொல்லுங்க. அவ சின்ன சின்ன வார்த்தைகளின் மூலமாக, சலாம் சொல்லுவதன் மூலமாக முகப்பத்து வளரும். சலாம் சொல்லுவதன் மூலமாக வீட்டிலே பரக்கத்து ஏற்படும். வீட்டிலே மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், மனைவிதானே இருக்கிறாங்க என்பதல்ல, எல்லோருக்கும் சலாம் சொல்லுங்கள். சலாம் சொல்லுவது வார்த்தை தான். அந்த வார்த்தையின் மூலமாக நல்ல குணங்கள் மாறுபடும், நம்முடைய செயல்பாடுகள் மாறுபடும். இந்த ரமலானுடைய மாதத்திலே நம்முடைய அல்லாஹ்வுக்கு ரமலானை கடமையாகியது வறுமைனா என்ன, பசினா என்ன என்பதை ஒவ்வொருவர்களும் விளங்க வேண்டும் என்பதற்குத்தான் கடமையாக்கினான் என்று எல்லோரும் சொல்லுவோம். ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் பசியை உணர்ந்தோமா அல்லது விருந்தை உணர்ந்தோமா? இந்த ரமலானுடைய மாதத்திலே ஏழை எளியவர்களுடைய அந்த கஷ்டத்தை உணர்ந்தோமா? செல்வ பெருக்கை நாம் 4 பேருக்கு காட்டினோமா? இந்த மாதிரிதான் யோசனை சகோதரிகளே. தான தர்மம் கொடுப்பதனால என்னமோ அந்த ஏழைகளுக்கு நாம் சகாயம் செய்து விட்டதாக யாரும் நினைத்து விடக்கூடாது. சகாயம் செய்வதற்கு இவனு தேவையில்லை. அல்லாஹ் யாரை வைத்து வருமானால் சகாயம் செய்து விடுவார். ஏழை எளியவர்களுக்கு உணவளிப்பதற்கு நாம் ஒன்று தேவையில்லை. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கடலோரமாக ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு எறும்பு வருது. வாயில ஏதோ ஒரு இலையை எடுத்துக்கிட்டு வருது. எங்களா எடுத்துக்கிட்டு வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டே இருந்தா அந்த எறும்பு அப்படியே தண்ணிக்கு பக்கத்துல போகுது. அங்கிருந்து ஒரு தவளை வருது. தவளை வந்து அந்த இலைய வாங்குது. இலைய வாங்கிட்டு போய் நேர தண்ணிக்கு உள்ள போகுது. உள்ள போய் என்ன செஞ்சது இவங்களுக்கு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு எறும்ப கூப்பிட்டாங்க. என்னப்பா என்ன நடக்குது? இலையை எடுத்துட்டு வந்த, என்ன புண்ணியம் உனக்கு? தண்ணி குட்ட போன ஒரு தவளை வந்து வாங்கிச்சு, என்ன இது? அவரை அந்த எறும்பு சொல்லிச்சா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு, அந்த தண்ணியில மலையில ஒரு பாறையில ஒரு புழு ஒன்று
இருக்குது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்குது. அல்லாஹ் தஆலா அந்த பாறையில இருக்கக்கூடிய அந்த புழுவுக்கு உணவளிப்பதற்காக அல்லாஹ் எனக்கு போய் நீங்க ஒரு இலை எடுத்துட்டு வான்னு சொன்னா, நான் இந்த இடத்துக்கு நான் எப்போதும் வருவேன். ஒரு நாள் டெய்லி தினமும் வருவேன். ஒரு இலையை நான் கொண்டு வருவேன். ஒரு மலக்கு வருவார். மலக்குனா அவர் தவளையுடைய உருவத்திலே வருகிறார். அது தவளையா வந்தாரா மலக்கா வந்தாரா யாரோ போறார். ஒரு தவளை இடத்திலே வரும். அந்த இலையை வாங்கி கொண்டு போய் நேர போய் அந்த புழுவிட்ட கொண்டே கொடுக்கும் என்று யார் சொன்னா? அந்த எறும்பு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், அந்த எறும்பு சாதாரண ஒரு புழுவை கூட நீ மறக்காத, சாதாரண ஒரு புழுவை கூட மறக்காத, அதற்கு கூட உணவளித்த வளர்ப்பே, நீ யாருனே மறந்துடுவேன். இன்னொரு செய்தி ஒன்று இருக்குது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ் தஆலா சொன்னா, நீங்க வேலை பார்த்ததெல்லாம் போதும், நீங்க பிரச்சாரத்துக்கு போங்க, அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னா. அப்ப அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மனசுல சிந்தனை லேசா உறுத்துமா இல்லையா? எல்லாரும் நம்ம பாட்ட பிரச்சாரத்துக்கு போயிட்டா மனைவி மக்களை யாரு பார்க்கறது? வேலைக்கு போகணுமே, தொழில் செய்யணுமே, என்ன செய்யறதுன்னு தெரியலையே என்ற ஒரு எண்ணம் மனசுல உறுத்துட்டான். யாருக்கு? மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இது அல்லாஹ் விளங்கி கொண்டு சொன்னான், நேர போங்க, ஒரு தண்ணீர் கரை, நீர் கரையில ஒரு பாறை, அந்த பாறையில போய் ஒரு கப்பால் அடிக்கன்னு சொன்னா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து. மூசா அலைஹிஸ்ஸலாம் அடிச்சாங்க, ஒண்ணுமே தெரியல. திருப்பி அடிங்கன்னா திருப்பி அடிச்சாங்க, ஒண்ணு இல்ல. மூணாவது தடவை அடிச்சாங்க. அங்க இருந்து ஒரு புழு வருது, ஒரு தவளையோ ஒரு புழுவோ ஒண்ணு. சுப்ஹானல்லதீ வல்லா யனாமு, எல்லாம் தூங்காத ரப்பே, என்னை ஞாபகம் வச்சிருக்கிறீயே. சுப்ஹானல்லதீ ஸக்கரனி, என்னை நினைத்துக் கொண்டே இருக்கிறானே அந்த ரப்பு பரிசுத்தமானவன், எனக்கு உணவளித்துக் கொண்டே இருக்கிறானே அந்த ரப்பு பரிசுத்தமானவன் என்று சொல்லிக் கொண்டே ஒரு புழு வாயிலே ஏதோ ஒரு இலையை கவ்விக்கொண்டு வந்தது என்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த புழுவையே நீ மறக்கல, என்னையா உற்ற போற, என் குடும்பத்தையா நீ உற்ற போற என்று உடனே பிரச்சாரத்திற்குள் கிளம்பினார்கள். இந்த செய்தி வரலாறுகளிலே பதிவாய். ஆக சகோதரர்களே, நாம் ஏழைகளுக்கு கொடுப்பதினால, உணவளிப்பதினாலோ, காசு பணம் கொடுப்பதினாலோ வசதி உள்ளவர்கள் உயர்ந்தவர்கள் என்று நினைத்துவிடக் கூடாது. ஏழைகள் தாழ்ந்தவர்கள் அல்ல. அல்லாஹ் அப்படி வைத்திருக்கிறான். நம்மை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி காசு பணத்தை கூட சில பேரை கண்ணியப்படுத்துறான், சில பேரை காசு பணத்தை வாங்குற மாதிரி வச்சிருக்கிறான். உயர்ந்த கையை உயர்ந்த கை உயர்ந்தது, தாழ்ந்த கை தாழ்ந்தது, தாழ்ந்த கை வாங்கும் கையை விட கொடுக்கும் கை உயர்ந்தது என்று உயர்ந்த எண்ணத்திலே வைத்திருக்கிறான் என்று சந்தோஷப்பட வேண்டும். ஒழிய நான் அவருக்கு உபகாரம் செய்தேன் என்று அதை மாறுதட்டிக் கொள்வதற்காக வேண்டி அல்ல. நம்மை நாம் இல்லை என்றால் அல்லாஹ் யாரை வைத்து வேண்டுமானாலும் உதவி செய்து விடுவான். நேற்று கூட பயான்ல சொன்னாங்க, பணக்காரர்களை விட ஏழைகள் 500 ஆண்டுகள் முன்னே சொர்க்கம் செய்து விடுவார்கள். பணக்காரர்கள் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பணக்காரங்கன்னா காசு பணம் நிறைய அள்ளி வச்சிருப்பாங்க, அவங்க பணக்காரங்க இல்ல. போதும் என்ற மனப்பான்மை இருக்கிறது, அவர்கள் தான் பணக்காரர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் சூஃபியாக்கள் சொன்னார்கள், பணக்காரர்கள் என்றால் மாளிகையிலே வாழ்பவர்கள் அல்ல, பணக்காரர்கள் என்றால் காசு வந்து நிறைய கொட்டி வச்சிருக்கிற அவங்க அல்ல. ஒவ்வொரு நேரமும் என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை, அல்லாஹ்விடத்திலே மட்டுமே தேவையாகி வாழ்கிறார்களே அவர்கள் தான் பணக்காரர்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வை தவிர அல்லாத மற்றவர்களிடத்திலே தேவையாகி வாழ்கிறார்களோ, அடுத்தவர்களிடத்திலே எதிர்பார்த்து வாழ்கிறார்களோ அவர்கள் ஏழைகள், பிச்சைக்காரர்கள் என்று சூஃபியாக்கள் எனக்கு விளக்கம் பெறுகிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் அடுத்த ஆள்கிட்ட தேவையாக ஆரம்பிச்சுட்டா, அடுத்த ஆள் தரணும் என்ற அந்த நிலையைக்கு வந்து விட்டால் அல்லாஹ் தஆலா அவருக்கு வறுமையுடைய வாசலை திறந்து வைத்து விடுகிறான். ஒருவர் மசாலாவுடைய வாசலை திறந்தால் வறுமையுடைய வாசலை எல்லாம் திறந்து விடுகிறான். அதனால சகோதரிகளே, யாரிடத்திலும் தேவையில்லை, அல்லாஹ்விடத்திலே தேவையானால் அல்லாஹ் யாரின் மூலமாகவாவது நம்ம கண்ணியமான முறையிலே கொடுப்பான். அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், எனக்கு கண்ணியமான முறையிலே கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்போம். அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த நாளிலே நம்முடைய வார்த்தைகளை சரி செய்வானாக. அல்லாஹ் தஆலா சரி செய்யப்பட்டு நாமும் முயற்சி செய்வோமாக. நம்முடைய எல்லா அமல்களும் சரி செய்வானாக. அல்லாஹ் தஆலா இந்த நன்னாளிலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் மன்னித்து நம் அனைவர்களையும் வெற்றி பெற்ற நல்லடியார்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு